6:30 குக்கிங் ஓவர். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே தேய்ச்சி வெளியே இருந்தனால அது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா சாய்க்குட்டி எழுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கீரை கடையல் பண்ணிட்டு தாம்பரம் போனப்போ பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்ததே மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. சரி, கத்திரிக்காய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். இந்த 65 மேரினேட் பண்ணுவோம்ல, அதே சேம் ஸ்டைல் தான். ரெசிபி நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். சூப்பரா வந்தது. ஸோ கண்டிப்பா ஒரு லாங் வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சாய்க்குட்டிக்குமே வந்து நான் என்னென்னலாம் சாப்பிட விரும்புறனோ, எனக்கு எந்தெந்த லஞ்ச் பாக்ஸ் எந்தெந்த ஃபுட் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் தான் அவளுக்குமே வந்து பிடிக்குது. ஈவன் கலர் சாய்ஸஸ் கூட எனக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தான் அவளுக்கும் பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு அம்மாவுடைய ரிசம்பிளன்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு இது அப்படி டிட்டோ ஆப்போசிட்டா இருக்கும். அப்பா மாதிரியே வந்து இருப்பாங்க. உங்க வீட்டு குட்டீஸ் எப்படி அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பட் சாய் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறது, சேட்டப் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க அப்பா மாதிரி. பட் மோஸ்ட் டாமினன்ட் ரிசம்பிளன்ஸ் என்ன மாதிரி தான். உங்க ஆன்சர் எல்லாம் என்ன வருதுன்னு கமெண்ட்ல பார்ப்போம். பாய்.